மாமா சேனல் லைக் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மாமா சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணனும், லைக்கும் பண்ணனுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மு அறுசுவை விருந்துங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க ஹோட்டல் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க வெறும் 100 ரூபாய்க்கு வந்து சிக்கன், மட்டன், எக்கு, ஃபிஷ்ஷு, தலைக்கறி, போட்டின்னு சொல்லி ஒரு 7 வகையான நான்வெஜ் ஐட்டத்தை வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பிரியாணியும் கிடைக்கும். இவங்ககிட்ட பிரியாணியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய்க்கே தருவாங்க. இந்த 90 ரூபாய்க்கு அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு லெக் பீஸ், அப்புறம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரியாணியும் வச்சுட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா எக்கும் வச்சு, அது கூட ஆனியனும் வச்சுட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கறி குழம்பும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 90 ரூபாய்க்கே கிடைக்கும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வர அதே டவுட் தான் எங்களுக்கும் வந்தது. ஸோ நாங்கள் டேரெக்டாக அந்த கடைக்காரங்களே கேட்டோம், எப்படின்னா உங்களால் மட்டும் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த அளவுக்கு வெரைட்டியாக கொடுக்க முடியுதுன்னு சொல்லி கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொந்தமாகவே ஒரு கோழி பண்ணையே வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் எங்களால் வந்து இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக மக்களுக்கு கொடுக்க முடியுதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க மக்களே, இந்த கடையை பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் குணசேகரன். கடை பேர் பார்த்தீங்கன்னா பாலாம்பட்டியில் கடை புதுசாக வச்சுருக்கோம். அம்மு அறுசுவை விருந்துங்கிறது கடை பேர். இப்போ 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 7 வகையான கறியும் அன்லிமிட்டட் சாப்பாடும் கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி ஒன்று, கறிக்கோழி ஒன்று, தாய்க்கோழி, நாட்டுக்கோழி, குடல், ரத்தம், மீன் ஒரு பீஸு, 7 வகையான கறி 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும். கஸ்டமர் வந்து டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடலாம், எந்திரிச்சு வேண்டிய வேலை கிடையாது. கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம் டேபிள்லேயே ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்குது. அவங்களே திருப்தி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடை ஓப்பன் பண்ணி ஒரு 3 நாள் தான் இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு. முக்கியமான பண்டிகை நாள் மட்டும் லீவு, மற்றபடி எல்லா நாளும் கடை இருக்கும். சிக்கன் பிரியாணி 90 ரூபாங்கண்ணா, அதுவும் காலையில் ரெடி ஆயிரும். ஈவினிங் வந்து சில்லியும் பிரியாணியும் பண்ணுறாங்கண்ணா. 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்கும். அதுதான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து 120 ரூபா. இந்த கப்பு நிறைய சாப்பாடு ஃபுல்லாக போட்டு கொடுத்துரும். கறி வந்து 7 வகையும் தனித்தனியாக ஒரு கவரில் கட்டி கொடுத்துரும். 120 ரூபா பார்சல் மட்டும். சாப்பிட்டா 100 மட்டும் தான், அன்லிமிட்டட் சாப்பாடு. மக்களே, இந்த ஹோட்டலோட அமைப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு மெயின் ரோட் பக்கத்திலே இருக்குது. அப்படி மெயின் ரோட் பக்கத்திலே இருந்தாலுமே நல்ல ஒரு பார்க்கிங் வசதியோடவும், ஒரே நேரத்தில் வந்து 50 பேர்லேருந்து 60 பேர் வரைக்கும் தாராளமாக ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் நல்லா பெருசாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஷீட்டெல்லாம் போட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து ஒரே டைமில் 100 பேருக்கு மேலே ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அம்மு அறுசுவை விருந்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியானூர்லேருந்து ஆட்டையாம்பட்டி போகிற ரோட்டில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 7 வகையான கறி, அதில் வந்து மீன், முட்டை, குடல், ரத்த பொரியல், அது போக வேறு என்ன வச்சுருந்தாங்க, நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு வைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு இது வந்து அளவில்லா சாப்பாடு வேறு. கண்டிப்பாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே அருமையாக இருக்குது. நம்ம சாப்பாடு எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த இவ்வளோ டிஷ்ஷு கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளோ டிஷ்ஷு ஒரே நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வீட்டில் வந்து முடியாது. ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம், அடுத்த நாள் ஒன்று எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் கிடைக்குது. உண்மையாக 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். கடை பேர் நான் வச்சுங்க, அம்மு அறுசுவை விருந்து. அரியனூர்லேருந்து ஆட்டையாம்பட்டி போகிற வழி பாலப்பட்டியில் இருக்குங்க இந்த கடை. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இதை விசிட் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் மணிமேகலைங்கண்ணா. நாங்கள் நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். எங்கள் அம்மா வீட்டுக்கு நோம்பிக்காக வந்தோம். சரி வழியில் பார்த்தாங்களா, ஒரு டைம் டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, ஒர்த்து. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு வெரைட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. உண்மையாக வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்டோம், வீட்டு சாப்பாடு அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியே தெரில. இங்கே லைவாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல தாங்கண்ணா. உண்மையாக ரொம்ப ஒர்த்து. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே தராங்கண்ணா. காரமெல்லாம் இல்லைங்கண்ணா, குழந்தைங்களும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. காரமெல்லாம் இல்லை, தேவையான அளவு தான் இருக்குது. ஃபிஷ் நாங்கள் தனியாக வாங்கினாலே எப்படின்னா 40 ருபீஸ் வருதுங்கண்ணா. 40-50 மினிமம் 40லேருந்து ஃபிஷ்ஷே ஸ்டார்ட்டு. அதனால் ஒரு ஃபிஷ்ஷு முட்டையை வச்சிங்கனாலே 60 ருபீஸ் வந்துருங்கண்ணா. அது போக உங்களுக்கு அளவில்லாம் சாப்பாடு வேறு, அன்லிமிட்டெட் மீல்ஸு, அதெல்லாம் பரவாயில்ல தாங்க. சிக்கன், மட்டன், அது போக ஃபிஷ் கறி, குழம்பு எல்லாமே இருக்குது. 100 ரூபாய்க்கு ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப வருதுங்கண்ணா. இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன்லாம் சொல்லவே இல்லைங்கண்ணா. குழந்தைங்க சாப்பிட்டா கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. குழந்தைங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக பெரியவங்க எல்லோரும் வந்து இதில் சாப்பிட முடியாது. குழந்தைங்க ஷேர் பண்ணிக்கலாங்கண்ணா. ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு வயிறு வலி அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஹோட்டலில் என் பசங்களாம் சாப்பிட்டு வயிறு வலி வந்திருக்கு.
அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் ஒர்த்து தாங்க. குள்ள குள்ள வார்த்தை குவா குவா வார்த்தை நல்ல ஒளிலி ராத்தை மேலும் கீழும் பார்த்து சின்னமாக நடக்கும் சின்ன மணி வார்த்தை. என் பேர் வீரமணிங்க. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், ஆட்டியம்பட்டியிலேருந்து வரேன். இங்கே சாப்பாடு நல்லா தரமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு வந்து 7 வகையான கறி கொடுக்குறாங்க. எல்லாமே தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் வெளியில் கடையில் சாப்பிட்டாவே 100 ரூபா 120 ரூபா வருது வெறும் சாப்பாடே. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கு, ஏழைங்களுக்கு நல்லாயிருக்கும். தனியாக வாங்கினாவே 30 ரூபா வந்துடும். ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்துடும். இது நல்லா தான் இருக்குது, 7 வகையான வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நல்லா தரமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும். ஆமாம், டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு இது பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்கள விறகு அடுப்பில் வச்சு நல்லா தரமாக பண்ணி வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. நல்லா சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. மக்கள் இவங்க வேற எங்கேயும் சமைச்சு இங்கே கொண்டு வந்து வைக்கிறது இல்லைங்க. இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சமைக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சமைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நேரடியாகவே கண்கூடாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரபரப்பாக ரெஸ்ட்டே இல்லாமல் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதுக்கேற்ற மாதிரி வந்து தீர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவங்க கடையில் வந்து ஒரு 4 மணி பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியோட பொரியல் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ இதே வந்து வேற ஒரு கடையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தீர்ந்துருச்சுங்க, மிச்சம் ஒரு 6 வகை தான் இருக்குது, நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து 7 வெரைட்டியில் நான்வெஜ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரும்போது 6 தான் இருக்குன்னா நம்மளை நம்பி வரவங்க வந்து ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து முட்டையெல்லாம் வச்சு முட்டை பொடி மாசம் செஞ்சு அந்த போட்டியோட பொரியலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாசம் ரெடியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி இவங்க ஹோட்டலை நம்பி போனால் இவங்க வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களால எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு இதுலேருந்தே தெரியுது. சாப்பாடு அன்லிமிட்டட்னாலும் எல்லாமே நமக்கு பக்கத்துலேயே டேபிளுக்கு ஒவ்வொரு ஹாட் பாக்ஸு குழம்பெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சும்மா கூப்பிட்டு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் தேவையில்ல. ஹாட் பாக்ஸ்லாம் இங்கே இருக்கிறனால வேணுங்கிறது வீடு மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு மட்டும் தர்றதில்ல, மீனில் வந்து மீன் குழம்புல வந்து தலை பீஸ் போட்டிருக்காங்க பாரு, அது எவ்வளோ பெரிய பீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அவர் ஒரு பீஸ் வேறு போட்டு சாப்பிட்டாரு. சரி, இது நம்ம மற்றவங்கள கூப்பிட்டு சங்கடப்பட வேண்டாம், நமக்கு எல்லாமே இங்கே பெரிய மீன் பார்த்தீங்களா, மீனோட தலைக்கே ஒரு ஒர்த்து. இதுவே உங்களுக்கு 50 ரூபா வருங்க இந்த தலையை. ஒரு ஹாட் பாக்ஸ் 2 குழம்பு ஹாட் பாக்ஸ்ல சாப்பாடு நம்ம சும்மா ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டு போங்க. தாத்தா வராதே கதறு ஊரே போறாதே தகடு ஊரே போறாதே தகடு ஊரே போறாதே. யாரோ காத்தி நல்லா சொல்லு யாரோ காத்தி மாமா சமையல டைக்கு ரைட் மாமா மாமா சமையல டைக்கு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மு அறுசுவை விருந்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 7 வகையான கறி கொடுக்குறாங்க. அது என்னென்ன கறி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா சூடாகவே அப்பப்போ பொரிச்சு எடுத்து கொடுக்குறாங்க, நல்ல பெரிய பீஸாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி வித் முட்டையோடவே, நார்மல் முட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க கிரேவியோடவே கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். வெறும் 100 ரூபாய்க்கு யாரும் இந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ண போகிறது கிடையாது, ஆனால் இவங்க பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக அங்கே சமைச்சு அப்படியே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி கறி. ஸோ கொஞ்சம் வந்து எலும்பாக இருக்கும், ஆனால் நல்லாவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டு தலைக்கறி, ஓகேங்களா. இது கூட பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல். இது பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முட்டை பொரியல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க கேட்டதுக்கு வந்து 7 வகைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு 6 வகையாக கொடுக்கக்கூடாது, எது இல்லையே நம்ம அடுத்து சமைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே நாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து க்ளீன் பண்ணி அந்த எசன்ஸில் போட்டு நல்லா ஊற வச்சிடுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து எசன்ஸில் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பொரிச்சு வைக்கிறது கிடையாது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 பீஸ் எதுவுமே பொரிச்சு வச்சுறாங்க. அடுத்து அந்த 50 பீஸ் தீரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 50 பீஸ் பொரிச்சு வச்சுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வரவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. அது இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது.
அடுத்து சிக்கன் பற்றி சொல்லணும். சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து காரம் வந்து தேவையான அளவு தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மட்டனோட தலைக்கறி அப்புறம் போட்டி எல்லாமே டேஸ்ட் வந்து டீசெண்டாகவே இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து இது நல்லா இல்லை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா பார்த்தே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த முட்டை கூட பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் முட்டையாக கொடுக்காம கிரேவி மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹோட்டலை விட இந்த ஹோட்டல் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 டேபிள்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஹாட் பாக்ஸ் வச்சு அதில் வந்து சாப்பாடும் ஃபில் பண்ணி வச்சிடறாங்க தீர. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழம்புமே சிக்கன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் குழம்பு ரெண்டுமே ஊற்றி வச்சுறாங்க. அதுலேயும் அந்த மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா தலையோடவே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீன் குழம்போட தலையை எடுத்து தனியாக இவங்க நினச்சா விற்கலாம், ஆனால் வந்து இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வராங்க. மக்களே, இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.